ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சைஸ் வாங்கணும், என்ன ஷேப்ஸில் வாங்கணும், அதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்டில் வாங்கணும்னு தெரியாத பிகினர்ஸ்க்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். க்ளீனாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு திலகம் ரவுண்ட் கிடைக்கும், திலகம் ஷேப்பில் கிடைக்கும், ஐ ஷேப்பில் கிடைக்கும், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும், நிறைய சைஸஸில் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது என்னென்னா, என்ன சைஸ் எங்களுக்கு தெரியல, எப்படி கேட்டு வாங்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஷேப் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 6 mm பெரிய சைஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 mm சின்ன சைஸ், அந்த மாதிரி 4 mm 5 mm அந்த மாதிரிலாம் நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திலகம், இது 8x4p அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 4x8p அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் சைஸ் 6x4p அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மீடியம், இது ஸ்மால் சைஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்டோனை வச்சு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோனுக்கு தான் நான் ஒட்டி உங்களுக்கு கீழே சைஸ்க்கு காட்டுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷேப் 8K 10K 6K அந்த மாதிரி நிறைய இருக்குது. சைஸ் சின்ன சின்னதாக மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், கொஞ்சம் பெருசு அதோட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி சைஸஸ் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் 6x6T அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 6x6T சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது 8x8 சொல்லுவாங்க, இல்லை 10x10 அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் 4x4 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 4x4. இது 6x6. மோஸ்ட்லி நம்ம 6x6 தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ரேராக தான் 4x4 யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சைஸஸ்னால் இது ஸ்டாண்டர்டான சைஸஸ் தான், 8x4B, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செமி சர்க்கிள், இந்த பார்க்குறதுக்கு இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும், இது டிசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செமி சர்க்கிளில் காமிச்சிங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள், இது டிசி டியூப் சொல்லுவாங்க, இல்லை சிடி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாண்டர்டான சைஸ், இது பெரிய சைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் கேட்டாலே இந்த சைஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஸ்டோன்ஸ், ஒயிட் குந்தன் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸி இல்லைன்னா கிளாஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப், இது சின்னதாக இருக்கும், இதோட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 2 mm 3 mm அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சின்னது அதோட கொஞ்சம் பெருசு, அதோட பெருசு. ஸோ 2 mm 3 mm 4 mm 5 mm 6 mm. ஸோ இத்தனை இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐ ஷேப், ஐ ஷேப்பில் 4 mm அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 6 mm சொல்லலாம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி 6 mm தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை 6Kன்னு கூட நம்ம சொல்லுவோம். திலகம் ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா 6x4p அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 6 mmன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம 6 mm தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோங்களோ அது மட்டும் நான் கிளியராக ஒட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸஸ் இருக்குது, மேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 6 mm, ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா 6 mm, அப்புறம் 4 mmலேயும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ உங்களுக்கு பேங்குக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 6 mm தான் கரெக்டாக இருக்கும். இந்த லப்பர் பேண்டுக்கெலாம் வேணால் 4 mm நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஸ்டோன்லேயும் அந்த மாதிரி தான், ரவுண்டுக்கு 3 mm 4 mm 5 mm அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள், இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கொயர் உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு மேட் மாதிரி கிளாஸியாக இல்லாமல் செராமிக் மாதிரி இருக்கும். ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐ ஷேப்புக்கு 6 mm, ஓகேவா. அது 8 mmலாம் இருக்குது. திலகம் ஷேப்புக்கும் 6 mm. அப்புறம் ட்ரையாங்கிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 mm சொல்லலாம், அப்படி இல்லைனா 4 mmலையும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸ் எதுவுமே கடையில் கொடுத்தீங்க 4 mm 3 mm கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 6 mmலேயே இருக்குது, 4 mmலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஒயிட்டில் என்ன சைஸஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இதுலேயே வரும். அப்புறம் மேட்டில் ரெக்டாங்கிள் இருக்குது, பட் இந்த சைஸில் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைஸஸ்லாம் கிடையாது, மூன் ஷேப் கொடுங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே நிறைய கிளாஸி இருக்குது, மேட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேர்லில் ஐ ஷேப் 6K 8K 10K. ஸோ இது எல்லாமே சைஸஸ் தான் டிஃபர் ஆகும், பட் ஷேப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 6x6, இதுதான் மீடியமான சைஸு, இதுதான் நம்ம பேங்கிள்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதை விட சின்ன சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4x4 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்,
திலகம் ஷேப் வந்து 6x4P அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியமான சைஸை. ஓகேவா, இல்லைனா 6x4ன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சைஸ் வந்து 6x4, பிக் சைஸ் வந்து 8x4. ஓகேவா, அப்போ ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 3mm, 4mm, 5mm, 6mm அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 6x60. நம்ம மோஸ்ட்லி வந்து 6x60 தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா 820, 8T. அப்புறம் லக்ஷ்மி காயின் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ். நிறைய பேர் வந்து பிக் சைஸ் வாங்கிடுவீங்க, அப்போ வந்து உங்களுக்கு பேங்கில் வந்து ஒட்ட முடியாது. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அண்ட் சைஸஸ்